அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சுக்கிர பயிற்சி பலன்கள் 2025. சுக்கிர பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே ஆட்சியோ உச்சமோ அல்லது திசையோ நடத்தினால் சுக்கிர திசையில் அடித்தது யோகம் என்று பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுக்கிரன் வாழ்க்கையிலே முக்கியமான பலன்களை தரக்கூடிய, உயர்வை, வாழ்க்கையிலே வெற்றியையும் உயர்வையும் தரக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். சுக்கிர பகவானின் அருள் என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதருக்கும் கிடைத்தால் ஒழிய வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் இப்பொழுது கும்பராசியில் இருந்து 28/1/2025 முதல் 31/5/2025 வரை மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். 120 நாட்கள் அங்கேயே தங்கி பலன்களை தரவிருக்கிறார். சுக்கிர பகவான் 120 நாட்களுக்கு மீன ராசியிலே தங்கி தனுசு ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகிறார், தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகிறார், அவர் யோகம் செய்வாரா அல்லது நன்மையை தருவாரா அல்லது தீமையை தருவாரா என்று பலருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு சந்தேகத்தினை எழுப்பி கொண்டிருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தால் தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி வீட்டில் குரு பகவான், அந்த குருவானவர் ரிஷபத்திலே வீட்டிருக்கிறார். இப்பொழுது உச்சம் பெற்ற சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதனால் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு சுகபோக வாழ்க்கையை அள்ளித்தரக்கூடிய வகையிலே அமைப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீன ராசியிலே இவர்களுக்கு நற்பலன்களை பலதும் பெறப்போகிறார்கள். பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடையப் போகிறார்கள். இந்த 120 நாட்களிலே அவர்களுக்கு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், வாழ்க்கையில் மகிழ்ச்சி, எண்ணற்ற காரியங்களில் வெற்றி, தொட்டது தொடங்குதல், மற்றவர்களிடத்திலே மதிப்பு மரியாதை கூடுதல், சொந்தம் சுற்றம் சூழ மகிழ்ந்திருப்பது, உற்றார் உறவினர்கள் மத்தியில் பெயர் புகழ் பெறுவது, பணம் சேமிப்புகள் உயரும், வங்கி கணக்கில் பணம் உயரும், எடுத்த காரியங்களிலே நல்ல வெற்றி கிடைக்கும். பொதுவாக படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கூடுதல் பொறுப்புகளும் குடும்பத்தில் பெயர் புகழும் கிடைக்கப் பெறுவார்கள். சிலர் வெளிநாட்டுக்கு செல்லவிருப்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு சென்று வேலையில் அமரக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டிற்கு படிக்கச் செல்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. மேலும் காதல் திருமணம் செய்து நினைப்பவர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இந்த 120 நாட்கள் அமையப் பெறுகிறது. யாரேனும் காதலித்து கொண்டிருந்தால் அவர்கள் காதல் கைகூடும். வீட்டினில் சொல்லி திருமணம் செய்து கொள்கின்ற அளவிலே முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயதார்த்தம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணம் விரைவில் நடப்பதற்கு நாட்கள் குறிக்கப்படும். ஆகவே காதலித்து கொண்டிருப்பவர்கள் அந்த காதல் வலிமை பெற்று அவர்கள் கைகூடும் என்பதை நாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் தனிமையாக இருப்பார்கள், எதையோ சிந்தித்து கொண்டிருப்பார்கள், பல நேரம் கவலையில் மூழ்கி இருப்பார்கள். தனித்துவமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒருக்கி கொண்டு தவ வலிமையைப் போல செயல்படுகிறவர்கள். ஆனால் பல நேரங்களில் கோபம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு பலவிதமான நெருப்பை போன்று உச்சரிக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இப்பொழுது 120 நாட்கள் சுகமாக இருப்பார்கள், நிம்மதியாக உறங்குவார்கள், விரும்பிய உணவை உண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள். பெற்றோர்கள் பெரியோர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெயர் புகழும் கிடைக்கப்பெறும். மேலும் கடன் பாக்கி இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த கடனை எளிதில் அடைத்து விடுவார்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. இந்த நிலையிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யாரேனும் கல்யாணம் செய்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விவகாரத்து வரை சென்றிருந்தால் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு சரியான சந்தர்ப்பங்களை இந்த 120 நாட்கள் அமைத்து கொடுக்கும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிலர் இதுவரை வீடு வாங்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த தருணத்திலே முயற்சி செய்தால் வீடு வாங்குவதற்கு வாய்ப்புகள் கைகூடும். அல்லது வீடு கட்டிய நிலையில் பாதியில் நிற்கிறதே என்று வருத்தப்பட்டவர்கள் அதற்குரிய பண உதவி பெற்று வீட்டினை பூர்த்தி செய்து மங்கள நிகழ்ச்சியாக வீட்டில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. மேலும் இவர்களுக்கு வருமானத்தை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் வருமானம் செய்கின்ற தொழில் அனைத்திலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், லாபமும் கிடைக்கும்.
அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், கூடுதல் வருமானம் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், 120 நாட்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கு இந்த 120 நாட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு குருவின் வீடு இருப்பதனால் இந்த பரிவர்த்தனை யோகத்தினை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு நினைத்தபடி நடக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக மொத்தத்தில் 120 நாட்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தினை வாரி வழங்கும் இந்த தனுசு ராசி நேயர்களை இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தனுசு ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரேனும் தனுசு ராசி நேயர்கள் இந்த ஜாதகம் பார்க்க விரும்பினால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண்ணில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்பினால் உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.